அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று தனித்து உண்டல் தகாது அப்படிங்கிற தலைப்பில் ஔவை அழகான ஒரு பாடலை சொல்லுகிறாள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் என்று இவரோடு இன்புறத்தான் உண்டல் இனிதாமே, அன்புறவே தக்கவரை இன்றி தவிர்த்து தான்கவர் மீன் கொக்கு அருந்தல் என்றே குறி என்று ஔவை அழகாக இந்த பாடலை சொல்லுகிறாள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். தென்புலத்தார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள், நம்மோடு இருந்து நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்தவர்கள் ஒன்று. ரெண்டாவது தெய்வம், நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காக்கும் தெய்வம், கிராம தெய்வம் இவைகள். அதற்கு அடுத்து விருந்தினர்கள், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், இது விருந்தினர்கள். அதற்கடுத்து சுற்றத்தார், நம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க. இந்த 4 பேரோடும் இணைந்து ஒருவன் உண்பதுதான் அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்துக்கும் செல்வ செழிப்புக்கும் வாழ்க்கை வளத்திற்கும் பேர் புகழ் அந்தஸ்து அதிகாரம் அத்தனைக்கும் அடிப்படை காரணமாக அமையும். இந்த 4வரையும் தவிர்த்துவிட்டு கொக்கு எப்படி தான் எடுத்த மீனை தானே உண்டு வாழ்கிறதோ அதுபோல் வாழ்தல் என்பது நீங்கள் இந்த உலகத்திலே தனித்து விடப்பட்ட தன்மைக்கு, தனிமையிலே வாழக்கூடிய தன்மைக்கு, உங்களை சுற்றி ஒரு உறவும் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இது தவறான வாழ்க்கை நெறிமுறையாக அமையும். எல்லோரும் சொல்லுவாங்க, வாழ்ந்தால் காக்கை மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். காக்கையினுடைய குணம் என்ன? தனக்கு ஒரு உணவு கிடைச்சிருச்சுன்னா அது உடனடியாக தானே எடுத்து சாப்பிடாது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய காக்கைகளை எல்லாம் கத்தி அழைத்து அந்த உணவை காண்பித்து தானும் உண்டு தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் வரணும் அப்படிங்கிறது. சரி சார், இந்த 4 பேர் சொல்கிறீங்க, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? தினமும் எப்படி அந்த 4 பேருக்கும் நம்ம அவங்களோட உண்ணுவது எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்ற இலையாக இருக்கலாம் அல்லது தட்டாக இருக்கலாம். ஒரு படி கவளத்தை எடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு படி உணவை பிசைஞ்சு எடுத்து நம்முடைய முன்னோர்கள்னு ஒரு இடத்துல வைங்க. அல்லது அடுத்து இன்னொரு படி கவளத்தை எடுத்து நம்முடைய இறைவனுக்குன்னு வைங்க. அடுத்து இன்னொரு பிடி கவளம் எடுத்து உறவினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுற போகிறீங்க. உறவினர் வரலின்னா என்ன பண்ண போகிறீங்க? இந்த உறவுகளுக்குன்னு ஒரு கவளம் எடுத்து வச்சுருங்க. அடுத்து இன்னொரு கவளம் எடுத்து உங்களுடைய மனைவிக்கோ அல்லது மகன் மகளுக்கோ அல்லது அப்பா அம்மாவுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இறைவனை பிரார்த்தித்து சாப்பிடுங்க. இந்த 3 கவளம் உணவையும் எடுத்து பறவைக்கு வச்சுருங்க. அது இறை சக்தியாக எடுத்துக்கொண்டு விடும். அது எந்த பறவை வந்தாலும் சரி, காக்கை தான் வரணும்னு அவசியம் இல்லை, எந்த பறவை வந்தாலும் சரி. அப்போ தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 4 பேரோட உணவு உண்ண போகிறீங்க. இருப்பவர்கள் இதில் இவ்வளோதாங்க விஷயம், ரொம்ப சிம்பிள். அதனால் இதுபோல் உண்ணுகின்ற நண்பர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஆனந்தமாகவும் செல்வ செழிப்போடும் நோய் நொடியின்றியும் எந்த விதமான உடல் தாக்குதலோ மனத்தாக்குதலோ இல்லாமல் சிறப்பாக இருப்பார்கள். எதையும் எதிர்கொள்ளும் சக்தி அவர்கள் உள்ளத்திலே இருக்கும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வ மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.